Hi friends, welcome to my channel. நம்ம இப்போ எஸ்பிஐ ஜாப்ஸில் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருப்போம் நிறைய பேர். அதில் காமனாகவே எல்லாருக்குமே இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேன் கார்டு இன்கம் டேக்ஸ் கூட லிங்க் பண்ணணும். இது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லிங்க் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே இன்கம் டேக்ஸ் பேஜ் வந்துருங்க. நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்தோடனே இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணது ரிஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணதும் டீட்டெயில்ஸ் வந்துடும் பார்த்தீங்களா. இங்கே வந்து டேக்ஸ் பேயருக்கோசரம் தான் நம்ம பண்ணுறோம். பேன் கார்டு, உங்களோட பேன் கார்டு நம்பரை போட்டுக்கோங்க. உங்களோட பேன் கார்டு நம்பரை போட்ட உடனே நெக்ஸ்ட்டு இங்கே வேலிடிட்டின்னு இருக்குங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தோன்னே பேன் கார்டு வேலிடிட்டி செக்ஷன் வச்சுங்களா. இண்டிவிஜுவலாக நம்ம இது பண்ணுறதுனால எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே இங்கே உங்களோட லாஸ்ட் நேமு ஃபஸ்ட் நேம்னு இருக்குங்களா, இந்த இடத்துல நேம் நான் வெயிட் பண்ணுங்கள், என்னோடய நேம் போட்டு பார்க்குறேன். என்னோடய நேம் போட்டுங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, யுவர் ப்ரொவைட் பேன் கார்டு கண்டினியூ டு என்டர் வேலிடிட்டி. உங்கள் பேன் கார்டில் இருக்கிற நேம் மாதிரி இதில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தா தான் தெரியும் கரெக்டாக கொடுத்துருக்கோங்களா என்னன்ட்டு. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டேட்டஸ் நீங்கள் ரெஸ்ட்ரிக்டடான்னு கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். இருங்க, ஏதாவது இஷ்யூவான்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஏதோ இஷ்யூன்னு சொல்லியிருக்கு. என்னென்னா என்டர் யுவர் நாட் ஏ பேர் பேன் கார்டு ரிலேட்டட், நேம் வந்து பேன் கார்டு ரிலேட்டடாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்ம செக் பண்ணணும்னா, நான் அதுக்கான வீடியோவும் இதிலே அட்டாச் பண்ணுறேன். அது எப்படி போய் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பேன் டேட்டா பேஸ் படி நம்மளோட ஆதார் கார்டு நேம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் பேஜுக்கு வந்துடுங்க. அந்த பேஜில் வந்தோடனே இபே டேக்ஸ்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பேன் கார்டு கன்ஃபார்ம் பேன் கார்டு ரெண்டு இடத்துலையும் பேன் கார்டு, உங்களோட பேன் கார்டு நேம் என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு நேம்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், பேன் கார்டில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சென்ட்ரல் நம்பர் ஒரு 4 டிஜிட் இருக்கும், லாஸ்ட்டு லெட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, பேன் கார்டு நம்பர் அதை போட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் பேன்லேயே அதே போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டு நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணணும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டுனா உங்களோட பேன் டேட்டா பஸ் படி உங்களோட நேம் ஃபஸ்ட் லெட்டர் எது, லாஸ்ட் செகண்ட் லெட்டர் எதுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் அந்த பேஜுக்கு போகலாம். வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் நேமில் சாரி, லாஸ்ட் நேம் தான் என்னோடய நேம் போட்டிருக்கணும். நான் பேன் டேட்டா பேஸில் செக் பண்ணது பட்டு மாற்றி போட்டிருக்கேன். ஏன்னா பேன் டேட்டா பேஸ் படி என் நேம் தான் லாஸ்ட்டில் இருக்கும், எங்கள் அப்பா நேம் ஃபஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக பார்த்து போடுங்க. நான் பேன் டேட்டா படி இருக்கிறது கரெக்டாக போட்டேன். சரி, அந்த அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த காலண்டர் சிம்பிள் கிளிக் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக செலக்டே பண்ணிக்கலாம். உங்களோட இயர் இதை கரெக்ட் பண்ணால் இயர் காட்டும், இயர் 2004 தான் இந்த. ஓகே, நெக்ஸ்ட்டு நவம்பர் 2 ஷார்ட்டாக நம்ம இங்கே டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இங்கே கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது மூலிமா போட்டலாம். நேமு ஓகே, நேமும் அக்செப்ட் ஆகிடுச்சு. கண்டினியூ கொடுத்துக்கலாம்.
நிறைய அதான் பேன் டேட்டா பஸ் படி செக் பண்ணி போடணும். அதை வீடியோவும் அதிலே இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட மொபைல் நம்பர் ப்ரைமரி பர்சனலாக எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ மெயினாக அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, அதுலேயும் இது ப்ரைம் கேட்குறாங்க. நான் செல்ஃப் என்னோடய நம்பர் இருந்தாலும் எந்தே கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா இமெயில் ஐடி. இந்த நம்பர் வந்து யாருது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், தங்கச்சியா பிரதரா இல்லை அப்பா அம்மா தான் யாருதுன்னு கேட்குறாங்க. நான் என்னோடய நம்பர் அதனால் செல்ஃப்னு கொடுத்துக்கிட்டேன். உங்களோட யார்தோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி இமெயில் ஐடி, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இம்பார்ட்டனாக அது யூஸ் பண்ணி ஒர்க்கில் இருக்கணும், அதை கொடுத்துக்கோங்க. என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துக்கிட்டேன். அதுவும் செல்ஃப் தான், என்னோடய இமெயில் ஐடி தான் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, லேண்ட்லைன் நம்பர், அது கம்பல்சரி கிடையாது லேண்ட்லைன் நம்பர், அதனால் விட்டுடலாம், அது தேவையில்லை. கண்ட்ரி, உங்களோட கண்ட்ரி ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளாட் ஸ்டோ அந்த டீட்டெயில்ஸ் என்ன, நார்மல் டீட்டெயில்ஸ் தான், உங்களோட அட்ரஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த அட்ரஸ் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, பின்கோடு, இந்த இடத்துல ஸ்ட்ரீட்டு உங்களோட இது கேட்டிருக்காங்க, பிளாக்ஸ் எல்லாமே, அது எல்லாமே செலக்ட் பண்ணுறது கம்பல்சரி கிடையாது. நெக்ஸ்ட்டு பின்கோடு இருக்கு, நான் பின்கோடு போடுறேன். பின்கோடு பார்த்து போஸ்ட் ஆஃபீஸ், உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பின்கோடு போட்டோன்னே உங்களோட இது வந்துடும், அதில் எங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏரியா லொக்கேஷன், என்னோடய ஏரியா வந்துடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட ஏரியா எங்கே இருக்கோ செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்துருங்க. ஏரியா செலக்ட் ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுச்சு. ஈஸியாக தான் இருக்கும். லேண்ட்லைன் நம்பர் கம்பல்சரி கிடையாது, அதில் என்ன மென்ஷன் பண்ணல, ஸ்டார் சிம்பிள் போடுறாங்க, கம்பல்சரி கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கும் ப்ரைமரி மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும், அது மென்ஷன் பண்ணணும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஓடிபி வரும், நம்ம மென்ஷன் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், ஓடிபி வரும். ஓடிபி வந்துடுச்சு. மொபைல் நம்பர் ஓடிபி போட்டேன். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடியோட ஓடிபி தான் வரணும். வந்துச்சா இல்லைன்னு நம்ம மெயிலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இந்த மீடியா அதை கொடுத்து மெயிலுக்கு ஓடிபி வந்திருக்கு. கிளிக் பண்ணி மெயிலோட ஓடிபி பார்த்துக்கோங்க, பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும், அது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா, இந்த கேப்சல் யூஸ் பண்ணியிருக்கணும், ஒரு டிஜிட்டு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், நம்பர் யூஸ் பண்ணியிருக்கணும், மொத்தம் 8 டிஜிட்டில் இருக்கணும். அது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு நம்பர் கேப்சல் இருந்தால் போதும், ஸ்மாலில் இருக்கணும், கேப்சலில் இருக்கணும். பாருங்கள், இது பாஸ்வேர்டு வந்து மார்னிங் பண்ணுது, கரெக்டாக ஆல்ரெடி ஒரே காமனாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். பாஸ்வேர்டு வார்னிங்லேயே இருக்குன்னு நான் அப்படியே செக் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. உங்களோட பர்சனல் மெசேஜ் செட் பண்ண சொல்லுது, கம்பல்சரி அது செட் பண்ணி ஆகணும்.
பர்சனல் மெசேஜ் ஃபில்லிங் போர்ட்டலை பற்றி மென்ஷன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது பாஸ்வேர்டு வந்து இதுன்னு சொல்லியிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு கீழே கிட்ட க்ரீன் டிக் ஆகிடுச்சுன்னா ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வந்துடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி உங்களுக்கு போட்டிருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.